ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2025ஆம் ஆண்டுக்கான அறிவிப்பை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 40,000க்கும் மேற்பட்ட மேற்பார்வையாளருக்கு காலி பணியிடங்கள் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், சேல்ரி எவ்வளவு, என்ன மாதிரி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, அங்கன்வாடி மேற்பார்வையாளர்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. 40,000 பணியிடங்கள் வந்து நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு. வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இதே வந்து உதவியாளர் இல்லை சமையலர் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது உங்களுடைய சொந்த மாவட்டத்தில், சொந்த ஊரில், உங்களுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்களிலே வந்து வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% வந்து கவர்மெண்ட் ஜாப்பு. இதற்கான டீட்டெயில்ஸை பற்றி நான் இந்த வீடியோவில் முழுமையாக வந்து கொடுக்குறேன். இதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம உடனுக்குடன் நம்ம சேனலில் கொடுத்துட்டே வந்து வரோம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அதற்கான தகுதிகள் வந்து என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அங்கன்வாடி மேற்பார்வையாளர் பணி அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி மையத்தில் திறம்பட செயல்பட உறுதி செய்வதில் அங்கன்வாடி மேற்பார்வையாளர் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அதாவது வந்து அவங்க வந்து சமையல் ஒழுங்காக பண்ணுறாங்களா, குழந்தைகளுக்கு தேவையான அனைத்துமே வந்து அவங்க கரெக்டாக செய்கிறாங்களா, இல்லை வந்து சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்கிறாங்களா அப்படின்றத வந்து மேற்பார்வைக்கு நமக்கு வந்து வேகன்சி வந்து எடுத்துருக்குறாங்கங்க. இந்த மையங்கள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு ஊட்டச்சத்து, குழந்தை பருவ கல்வி மற்றும் அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குவதற்கு பொறுப்பாகும். மேற்பார்வையாளர்கள் தினசரி செயல்பாடுகளை மேற்பார்வையிடுகிறார்கள், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சேவை வழங்குவதை கண்காணிக்கிறார்கள் மற்றும் சமூக சேவைகளை நிவர்த்தி செய்கிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கு இந்த பங்கு முக்கியமானது. இது பொது நலனில் மிகவும் மதிக்கப்படும் பதவியாகும். அதாவது பார்த்திங்கன்னா, அங்கே அங்கன்வாடியில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே தினசரி மேற்பார்வையிடுவது வந்து இந்த மேற்பார்வையாளர்களுடைய வேலையாக வந்து இருக்குங்க. அதாவது வந்து சுகாதாரமாக வச்சுக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன செய்கிறாங்க, பெண்களுக்கு வந்து என்னென்ன செய்கிறாங்க, ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியெல்லாம் வந்து ஊட்டச்சத்து பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து அனைத்து தகவல்களுமே வந்து மேற்பார்வையிட்டு அதை குறித்து அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்டேட்ஸாக கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை. இதற்கான பதவியின் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் வந்து அங்கன்வாடி மேற்பார்வையாளர். மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக 40,000 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. வயது வரம்பு பொறுத்த அளவில் வந்து 18 வயது முதல் 45 வயது வரை வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். தகுதியை பொறுத்த அளவில் பட்டதாரி, அதாவது டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் நீங்கள். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும். சம்பளத்தை பொறுத்தளவில் ஸ்டார்டிங் 8,000லேருந்து 18,000 வரை மாத சம்பளமாக உங்களுக்கு இருக்கும். பயன்பாடு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுங்க. ஜனவரி 31 தேதி வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது 50 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இதே ஓபிசியாக இருந்தீங்கன்னா 48 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இதே பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 55 வயசு வரை உள்ளவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்ச வயது கொடுத்துருக்காங்க. இதே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 45 வயசுக்குள்ளே இருந்த ஆண்கள் பெண்கள் யாராவது இருந்தாலுமே வந்து நமக்கு அப்ளை பண்ணலாம். விண்ணப்பதாரர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம், ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பெண்களுக்கானது. பெண்கள் மட்டுமே வந்து அப்ளை செய்ய முடியும்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதா அப்படின்றது. ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அதிகாரப்பூர்வ வலைதளம் வந்து பார்த்திங்கன்னா wvcdnic.in இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம போய் விண்ணப்பிக்கலாம். ஆட்சேர்ப்பு அல்லது தொழில் பிரிவுக்கு நம்ம செல்லலாம். இந்த மாதிரி வெப்சைட் லிங்குக்குள்ளே போய் நம்ம போகணும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பதிவிறக்கம் செய்து கவனமாக படிக்கணும். உங்களோட பிடிஎஃப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து கவனமாக படித்து ஃபில்லப் பண்ணணும். சரியான மின்னஞ்சல், அதாவது உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும். உங்களோட ஃபோன் நம்பரும் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இதற்கு அப்ளை செய்வதற்கான தகுதி, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரியான மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்யணும். தனிப்பட்ட மற்றும் கல்வி விவரங்களுடன் விண்ணப்ப படிவத்தில் இப்போ உங்களுடைய தனிப்பட்ட விவரம் ப்ளஸ் உங்களுடைய கல்வி விவரம் அனைத்தையுமே வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான ஆவணங்களை ஸ்கேன் செய்து நகல்களாக வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிங்கன்னா ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். இதே வந்து நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நகல்கள் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். இங்கே ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே ஃபில்லப் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து ஒரு 2-3 தடவை வந்து செக் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து ஒரு 2-3 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் எடுத்த லாஸ்ட்டு 1 இயர்க்குள்ளே நீங்கள் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன் செய்த கையெழுத்து, அதாவது நீங்கள் ஒரு பேப்பரில் சைன் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் வயது சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய பிறப்புச் சான்றிதழ் அல்லது 10ஆம் வகுப்பு சான்றிதழ், ஏதாவது ஒரு டிசி, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை 10th டிசியை வந்து நீங்கள் பிறப்புச் சான்றிதழுக்கு உங்களோட வயது வரம்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் மற்றும் அதோட வந்து ஓவரால் மார்க் ஷீட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் பிடபிள்யூடியோ இல்லை வேறு ஏதாவது வந்து ப்ரையாரிட்டி கேட்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டையுமே வந்து நீங்கள் சேர்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவரி, அதாவது உங்கள் அட்ரஸுக்கான ஒரு ப்ரூஃப், ஏதாவது ஒரு ஆதார் கார்டு இல்லை வந்து ஓட்டர் ஐடி அந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட குடியிருப்பு சான்றிதழ், நமக்கு வந்து இப்போ வந்து குடியிருப்பு சான்றிதழ் வந்து நிறைய பேர் வந்து வச்சில்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் கார்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2த்துக்குமே நீங்கள் முகவரி சான்றுக்கும் குடியிருப்பு சான்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டே யூஸ் பண்ணலாம். சில மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தேவைப்படும் அப்படின்றத வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு ஜாப்பு. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.